ஹாய், நான் தான் அவங்க திரு. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம உலக நாயகன் கமல் சாரும் சிம்பு நடிப்பில் வர ஜூன் 5 வெளியாக போகிற தக் லைஃப் படத்துக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கமல் சார் கன்னட மொழி தமிழ் மொழியிலேருந்து உருவானது தான் சொன்னது இப்போ கர்நாடகாவில் ஒரு பிரச்சனையாக இருக்குது. படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம், ரிலீஸ் செய்ய விட மாட்டோம் கர்நாடகாவில், அந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் மன்னிப்பு கேட்கணும், இந்த மாதிரி தமிழ் மொழியிலேருந்து தான் கன்னடம் உருவாச்சுன்னு சொல்லி சிவராஜ்குமார் கிட்ட சொன்னாங்க. அதுக்கு அவர் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டாகணும், அந்த மாதிரி பண்ணால் தான் படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஊரில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது கமல் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தப்பு செஞ்சால் கண்டிப்பாக நான் மன்னிப்பு கேட்பேன், தப்பு செய்யாமல் நான் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அவருக்கு விஸ்வரூபம் படத்துக்கு வந்த பிரச்சனைக்கு முன்னாடி இந்த பிரச்சனைலாம் ஒரு ஜுஜுப்பு மேட்ருன்னு தான் நினைக்கிறேன். விஸ்வரூபம் படத்துக்கு என்னென்ன பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி அந்த படத்துக்கு விஸ்வரூபம் படத்துக்கு என்னென்ன பிரச்சனைலாம் அவர் ஃபேஸ் பண்ணாருன்னு தெரிஞ்சவங்களுக்கு நான் சொன்னது கண்டிப்பாக புரியும். இப்போ ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணதுனால இப்போ ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. உலகநாயகன் கமல் சாரோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் மூலமாக ஒரு கேஸ் போட்டிருக்காங்க கர்நாடகாவில் உயர்நீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க. அது என்னென்னா, படத்தை சுமூகமாக ரிலீஸ் பண்ண விடணும், காவல்துறை இதுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும், என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது, இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸுக்கு என்ன சொல்ல போகிறாங்க, படத்துக்கு தடையா இல்லை அவர் மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்களா, இல்லை படம் ஸ்மூத்தாக ரிலீஸ் ஆகுமா, இதை பற்றி தான் இனிமேல் தான் தெரிய வரும். படம் எப்படி ரிலீஸ் ஆக போகுது, பிரச்சனை இல்லாமல் ஆகுமா இல்லைன்னு. கமல் சார் கண்டிப்பாக கமல் சார் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசரு. ஸோ நான் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லி அதனால் கூட சொல்லியிருக்கலாம். மேபி அந்த படம் கர்நாடகா ரிலீஸ் ஆனால் ஒரு 10லேருந்து 12-13 கோடி வசூல் வரலாம். போனால் போயிட்டு போது ஒரு ஊர் தானே, நம்ம இந்த ஊரில் பார்த்துக்கலாம், என்னால் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லி அந்த நினப்பில் கூட அவர் சொல்லியிருக்கலாம். பட் அவர் சைடில் தப்பு இல்லை. தமிழ்லேருந்து உருவானது தான் மற்ற மொழிகள். நீங்கள் மற்ற மொழிகள் பேசும்போதே தெரியும், தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரிலாம் பேசும்போது அதுலேயும் நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் தமிழ் கலந்து தான் பேசுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அது நிறைய மற்ற மொழிகள் பார்க்கும்போதே அது புரியும். பட் இந்த மாதிரி சொல்கிறது ஒரு தவறான விஷயம்தான். தமிழ்லேருந்து தான் கன்னடம் உருவாச்சு. பட் கன்னடத்துலேருந்து ஒரு சிலர் அமைப்புகள் தமிழ்லேருந்து உருவாகலை, எங்கள் மொழி தான் முதன்மையான மொழி, அந்த மாதிரி சொல்கிறதுன்றது ஒரு தவறான விஷயம். கமல் கரெக்டான விஷயமாக தான் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கமல் சொன்னது கரெக்டு தான். அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. பார்க்கலாம் படம் எப்படி ரிலீஸ் ஆகுது, கேஸ் எப்படி யாருக்கு சாதகமாக வருதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லா நியூஸும் கரெக்டாக சொன்னேன்னு நினைக்கிறேன். பாய்.